ஆந்திர பிரதேசத்திலிருந்து மந்திராலயம், ஸ்ரீ ராகவேந்திரா மடத்திலிருந்து ஆனந்தன். நம்ம இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி, இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் எல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். இதுதாங்க ராகவேந்திரா மடம் மந்திராலயம். நம்ம இதுதான் முகப்பு நுழைவாயில். ஒரு ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் அது உள்ளே இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். பாருங்கள், ஃப்ரண்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் நம்மளுக்கு நுழைவாயில், அவருடைய ஜீவ சமாதி அடைந்த இடம் நுழைவாயில். இந்த மந்திராலயம் என்பது வந்து நம்ம சென்னையிலேருந்து 550 கிலோமீட்டருங்க. ஆந்திரா மாநிலத்தில் உள்ள கர்னூல் மாவட்டம், அங்கே தான் மந்திராலயம் இருக்கிறது. துங்கபத்ரா நதிக்கரை ஓரத்தில். நம்ம இதுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்றால், சென்னையிலிருந்து துங்கபத்ரா ரயில் நிலையம், ஆனால் இப்பொழுது அது மந்திராலயம் ரோடு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கின்றது. ரயில் நிலையத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஆகுங்க மந்திராலயம் வருவதற்கு. அங்கே ஆட்டோக்கள்லாம் நிறைய இருக்குது. இங்கே ரூம்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம இங்கே இந்த ரூம்கள்லாம் இங்கேயே வந்து தங்கலாம். அதற்கு குறைந்த வாடகை தான். அதனால் நிறைய ரூம்கள் இருக்குது. நீங்கள் வந்தால் இங்கேயும் ராகவேந்தர் பிறந்த இடம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரி என்ற இடத்தில் தாங்க பிறந்தார். அவருடைய பெற்றோர் திம்மனப்பட்டார் மற்றும் ஸ்ரீமதியின் 2வது மகனாக ஸ்ரீ வெங்கடநாதாவாக பிறந்தார். 1595ஆம் ஆண்டு. இவர் சிறு வயதிலிருந்து மிகவும் ஒரு புத்திசாலித்தனமான அறிஞர், வீணை வாசிப்பதிலும் வல்லவர். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தத்வைத வேதாந்தம், இலக்கணம் மற்ற பிற இலக்கிய படைப்புகளும் அவரது குருவான ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரிடம் கற்றார். அவர் பாஷ்யங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவர் மற்றும் பொதுவாக புகழ்பெற்ற அறிஞர்களுக்கு எதிரான விவாதங்களிலும் பங்கேற்றார். ஸ்ரீ அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இவர் ஆன்மீக அறிவு போதனைகளையும் வளர்த்து வந்தார். பிறகு மந்திராலயம் தனது பிருந்தாவனமான ஜீவசமாதி அமைய இடத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த இடம் ஒரு புண்ணிய பூமியாக அவர் கருதப்பட்டார். அதனால் அந்த இடத்துக்கு வந்து அவர் தனது ஜீவசமாதி அடையும் நேரம் வந்ததனால் 1671ஆம் ஆண்டு அவர் ஜீவசமாதி அடைந்தார். இந்த கோவிலுக்கு வந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கின்றது. பிறகு இரவிலும் நீங்கள் இந்த கோவிலை தரிசிக்க வேண்டும். மிக அருமையாக இருக்கும். எல்லாம் அதனுடைய உருவ சிற்பங்கள் தான் இங்கே வரையப்பட்டு உள்ளது. எல்லாம் இவருக்கு உடைய ஆபரணங்கள், அலங்கார ஆபரணங்கள்லாம் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் உள் மாட வீதி, கோபுரம் அங்கே பார்க்குற பொருட்கள் தான். முக்கியமாக ஜீவசமாதி அடைந்தவர்களுடைய கோவிலுக்கு தாங்க வந்து தரிசிக்க வேண்டும். இந்த கருவறையில் தாங்க அவர் இருக்கார் ஜீவசமாதியாக. இது உள் மாட வீதிங்க. அதாவது ஜீவசமாதி அடைந்தவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து உயிர் மட்டும்தான் போயிருக்கும், ஆனால் உடம்பில் உள்ள உயிரோட்டம் அப்படியே இருக்கும். அதனால் தான் அவர்கள் எப்போ வேணாலும் வெளியே வந்து உலாவி கொண்டிருப்பார்கள் ஆன்மீக இதுவாக. அதனால் அவர்களை வந்து நாம் தினந்தோறும் இரவு ஒரு 7 மணி அளவில் ஊர்வலங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இரவில் நடந்த அந்த ஊர்வலங்களாக தினந்தோறும் நடக்கும் இந்த ஊர்வல தேர் திருவிழா, சப்பர திருவிழா, தேர் திருவிழா. இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய சீடர்கள்லாம் வந்து இங்கே தான் சமாதியாக அடைந்து உள்ளார்கள். இவர்கள் எல்லாருமே சமாதி தான். இவர்களுடைய சமாதி இங்கே இருக்கின்றது. அவர்களுடைய சீடர்கள் தான். ராகவேந்திரா மடத்தில் வந்தோம்னா நம்ம அவருடைய சீடர்கள், ராகவேந்திராவுடைய ஜீவசமாதி அனைத்தையும் பார்க்கலாம். இங்கே வந்து அவர்களுடைய சிஷியர்கள் எல்லாம் இங்கேயே இருந்து முக்தி அடைந்து உள்ளார்கள். இந்த வந்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து எல்லாம் பாருங்கள். உள்ளவே தான் இருக்குது. அவருடைய உள் மாடுவதில் வலது பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்தின் முக்கிய சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா, ராகவேந்தர் தனக்குத்தானே சமாதியை உருவாக்கி கொண்டு வந்தார். அதுதான் முக்கியமான சிறப்பு. ஆழ்ந்த தியானத்திலே இருந்தபோது அவருடைய உயிர் பிரிந்தது.
இங்கே பாருங்கள், மேலே ஸ்க்ரீனில் காட்டப்படுகிறது அவருடைய ஜீவ சமாதியாக இருக்கும் இடம் அதுதான். துளசி மாடம் வடிவில் தான் இருக்கின்றது அவருடைய ஜீவ சமாதி. இந்த ராகவேந்திரா கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பக்கத்துலேயே சில முக்கிய இடங்கள் இருக்குது. அதாவது இவருடன் சீடராக இருந்தவர் அப்பனாச்சாரியார். அவர் வீட்டில் தான் சில காலம் தங்கியிருந்தார். அவர் வீடும் அங்கே தான் இருக்குது. அவருடைய சமாதியும் அதன் பக்கத்திலே தான் இருக்கிறது. அவருக்கு சீடர், முக்கியமான சீடர் அப்பனாச்சாரியார். அவர் சில காலம் அவர் வீட்டில் தான் வாழ்ந்திருந்தார். அந்த வீடை நீங்கள் பார்க்கலாம், இப்போவும் இருக்குது. இதன் பக்கத்திலே பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. அது ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அருள் வழங்கிய கோவில். அதையும் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஆந்திராவில் உள்ள ஆட்டோக்கெல்லாம் பாருங்கள் என்ன விதமாக டிஃப்ரெண்ட்டாக அலங்காரமாக இருக்கிறது பாருங்கள். இங்கே பாருங்கள், 7 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும். நம்மளேருந்து இங்கேருந்து போவதற்கு மனம் வராது. அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு சூழல் இங்கே இருக்கும். இதெல்லாம் அந்த கோவில் அலங்கார விளக்குகள்லாம் பார்த்து இங்கே இரவிலே ராகவேந்திரருக்கு ஊஞ்சல் சேவை மற்ற பூஜைகள் நிறைய நடக்கின்றது. தேர் திருவிழாவும் இரவில் தினந்தோறும் நடத்தப்படுகின்றது. வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது கோவில். அருமையான கோவில். நான் வந்து தரிசனம் பண்ணுங்க. இந்த இடம் தாங்க ஜீவ சமாதியாக இருக்கிறார் ராகவேந்திரர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.